Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, good evening. This is Mahalakshmi and Sandhya. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது March 11th and 12th கான current affairs. So welcome back to bankersdaily.in. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விவசாயிகளை பற்றி ஒரு நியூஸ் சொல்லலாம். ஸோ விவசாயிகளுக்கு வந்துட்டு நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காரு. ஸோ அது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசில் கோரக்பூர் அப்படின்ற இடத்துல February 24 அந்த திட்டத்தை வந்து அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அந்த திட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா PM கிசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்குன்னா விவசாயிகளுக்கான ஆண்டுதோறும் அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை போக போகுது ரூபாய் 6000. ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக அந்த பேமெண்ட் போக போகுது. 24 February 24 அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் 37 டேஸுக்கு அப்புறம் 2.6 crore அதுக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு ரூபாய் 5215 கோடி அமௌண்ட் வந்து இது வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யார் யாருக்கு நான் எந்த மாதிரி விவசாயிகளுக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் கொண்ட விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்துட்டு வருமான ஆதரவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், குஜராத் இந்த 3 மாநிலங்களுமே வந்து முன்னிலையில் இருக்கிறதா மத்திய வேளாண்மை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. ஓகே, ஸோ புகை பழக்கத்திலிருந்து மக்களை வெளில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய மக்கள் மருந்தகங்களில் ஸோ அந்த நிக்கோட்டின் அதுதான் அந்த புகையிலையில் அதிகமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து மாற்றுறதுக்காக ஒரு சீவிங் கம்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பழக்கத்தில் அடிமையாக இருக்கவங்க 80% பேர் வந்து அந்த வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க ஹெல்த் வைஸாக அவங்களால இம்ப்ரூவ் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இதனோட காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி தான். ஸோ 40 rupees அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே 9 சிவிங் கம்ஸ் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக 2 weeks நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதுலேருந்து வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையோட கலைஞர்கள் கலை பண்புகளை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சென்னை கலைஞர்களுக்கு அடையாள அட்டை வழங்குறதுக்கான ஒரு முன்னேற்ற நடவடிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அறிவிச்சிருக்கவர் யாருன்னு பார்த்தோன்னா சென்னையோட கலெக்டர் மிஸ்டர் சண்முக சுந்தரம் அவர்கள் இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மூலயமா 18 கிராமிய கலைகளை வந்து மேம்படுத்துறதுக்காக, அதாவது பரதநாட்டியம், ஓவியம் அந்த மாதிரி சொல்லிட்டு கிராமிய கலைகளை வந்து மேம்படுத்துறதுக்காக 18 வயசுக்கு மேற்பட்டவங்க அந்த தொழில் அதை வந்து கலையை வந்து தொழிலாக கொண்டவங்களுக்கு அந்த அடையாள அட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலம் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா மாவட்ட கலைமன்றங்கள் வாயிலாக கவர்மெண்ட்டோட நல உதவிகளை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பண்ணுற அந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து அவங்க தேர்வாவாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் அலவன்ஸ் கூட அதில் வந்து சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ பத்மஸ்ரீ விருதுகளும் பத்மபூஷன் விருதுகளும் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா மிஸ்டர் ட்ரம் சிவமணி, பிரபுதேவா மாஸ்டர், பங்காரு அடிகளார், சிங்கர் சங்கர் மகாதேவன், சங்கரா ஹை ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் RV மணி இவங்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு பத்மஸ்ரீ விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்களான பஜ்ரங் புனியா அதாவது அவர் மல்யுத்த வீரருக்கும், துரோணவல்லி ஹரிகா அப்படின்ற செஸ் பிளேயருக்கும், அஜய் தாகூர் கபடி பிளேயருக்கு, சரத் கமல் டேபிள் டென்னிஸ் பிளேயருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மலையாள ஹீரோ மிஸ்டர் மோகன்லால் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் கொடுத்துருக்காங்க. ஓகே, துணிகள் தானத்தில் கின்னஸ் சாதனை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைம்மா. ஸோ இப்போ வந்து துணிகள் தானத்தில் கின்னஸ் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லக்ஷய்ராஜ் மேவார் அப்படிங்கிறவங்க கின்னஸ் சாதனை புரிஞ்சிருக்காங்க. ஸோ உதய்பூரோட ராஜ குடும்பத்தை சேர்ந்த இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 லட்சத்துக்கும் அதிகமான துணிகளை வந்துட்டு வஸ்திரதான் அப்படின்ற பேரில் 120 பள்ளிகளுக்கும் மேலே அண்ட் 15 காலேஜஸ் இருக்கு இல்லையா, 15 காலேஜஸ்க்கும் மேலே அண்ட் 30 NGOஸ்ல இருந்தும் 76,000 பீப்புள் கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணி இல்லாத ஏழை மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ பின்லாண்டில் ஹெல்சன்பர்கில் நடக்கிற சர்வதேச குத்துச்சண்டையில் நம்ம இந்தியாவுக்கு 1 கோல்டும் 4 சில்வரும் கிடச்சிருக்கு. ஸோ 56 kg அதாவது 56 கிலோ பிரிவில் கவிந்தர் சிங் பெஸ்ட் அவர் தங்கமும், அதே பிரிவில் முகமது உஸ்முதீன் அவங்க வெள்ளியும், 60 கிலோ பிரிவில் சிவதப்பா சில்வர் வாங்கியிருக்காங்க, கோவிந்த் சஹானியும் சில்வர் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 69 கிலோ பிரிவில் தினேஷ் டாகர் அவங்களும் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. சூப்பர் மேம். நெக்ஸ்ட்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக சாமியோட கிரீடம் திருடு போயிருந்தது இல்லையா,
ஸோ அந்த மாதிரி திருட்டை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அதாவது RFID அப்படின்னு சொல்கிறாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிட்டி டிவைஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இதை பயன்படுத்தி அந்த நகை திருட்டை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நகையிலையுமே அந்த டிவைஸை வந்து பொருத்திடுவாங்க. ஸோ அந்த டிவைஸ் என்ன ஆகும்னா, ஒரு லிமிட்டை தாண்டி அது கிராஸ் ஆகும்போது அதில் இருக்க சென்சார் சிப் வந்துட்டு அவங்களுக்கு அலர்ட் கொடுக்குமா. ஸோ இது மூலயமா அதை வந்து சேஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திருப்பதி கோயிலில் மட்டும் இல்லாமல் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கீழே இருக்க எல்லா கோயில்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உலகத்தில் முதல் 4 கால் ரோபோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட MIT யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 4 கால் ரோபோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 9 kgs மட்டும்தான். ஸோ ஒரு பேரழிவில் அவசர காலத்தில் மீட்பு பணிக்காக இந்த ரோபோவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோவால் ஸ்டெப்ஸ் ஏற முடியும், சமமற்ற சாலைகளில் நடக்க முடியும். ஸோ அது குட்டிக்கரணம் பின்னாடியில் குட்டிக்கரணம் அது போடும். ஸோ நம்ம எட்டி உதச்சா கூட அதனால பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 4 காலில் மட்டும் மொத்தம் 12 மோட்டார்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் டாக்டரேட். ஸோ அந்த டிகிரிக்கு வந்துட்டு கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. March 11 ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு கவுன்சிலிங்ன்றது ஆன்லைன் கவுன்சிலிங் இனிமேல் இருக்காது. ஒற்றை சாளர கலந்தாய்வு அப்படின்னு சொல்லப்படுற சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் தான் இனிமேல் இருக்க போகுது. ஸோ இப்போவும் அதுதான், இனிமேல் இருக்க போகிறதும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மருத்துவ கல்வி இயக்குனர் மிஸ்டர் எட்வின் ஜோ அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இதை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணும்போது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த முடிவு. ஓகே, சென்னையில் 14 மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு இந்தியன் க்ரீன் பில்டிங் கவுன்சில், அதாவது பசுமை புரட்சி பண்ணதுக்காக IGBC கவுன்சில் வந்து பிளாட்டினம் சர்டிஃபிகேட், அதாவது பிளாட்டினம் மதிப்பீடு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த இந்த சான்றிதழை கொடுத்தது யார் அப்படின்னா IGBCயோட சென்னை ஹெட்டு CN ராகவேந்திரன் கொடுத்துருக்காங்க. இதை வாங்கினவங்க சென்னை மெட்ரோட MD பங்கஜ் குமார் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 18 மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பிளாட்டினம் தர சான்றிதழ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 14 அப்படின்னும் போது மொத்தமாக 32 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கு இப்போது IGBCயோட பிளாட்டினம் சர்டிஃபிகேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயலராக வந்து ஆல்ரெடி பாஸ்கர் குல்ஃபி அப்படின்றவங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க வந்து April 1 அடுத்த 6 மாதங்களுக்கு அவரே செயலராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.